ஹாய் டியூட்ஸ். கோப்பைய இந்தியா ஜெயிச்சதும் போதும், எல்லா இடத்துலயும் கடும் விமர்சனம்ங்க. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியா மேல நெறைய பேர் விமர்சனத்த வச்சாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா, கப்பு ஃபைனல்ல ஜெயிச்ச உடனே ஏகப்பட்ட இடத்துலருந்து கடும் விமர்சனம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, அப்புறம் விராட் கோலி, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா ரிட்டயர்மென்ட்ட அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரூமர்ஸ் எல்லாமே நம்ம சோசியல் மீடியால நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அதுக்கான தெளிவான விளக்கத்த தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கடும் விமர்சனம், அதுக்கப்புறம் இவங்கலாம் ரிட்டயர் ஆக போறாங்களான்றத, அப்புறம் ஒரு சில விஷயத்த எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 டைம், அதாவது 3வது முறையா வேர்ல்டு கப் கிடையாதுங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2002ல இந்தியா தான் வின் பண்ணது. அதுக்கப்புறம் 2013ல இந்தியா வின் பண்ணது. அதுக்கப்புறம் 2025 ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரோஹித் சர்மா தலைமையில வின் பண்ணது. பட் நீங்கலாம் மறக்க முடியாது 2013ல நம்ம டோனி தலைமையில அதுவும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல டோனி வின் பண்ணி குடுத்தாரு. அப்ப மழை வந்தது. ஸோ அது யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. அஸ்வின் தான் அந்த கடைசி ஓவர்ல பவுல் பண்ணுவாரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013ல இந்தியா வெற்றிகரமா வின் பண்ணது. அதுக்கப்புறம் ரன்னர் அப்பா இருந்தாங்க 2000ல. அதுக்கப்புறம் 2017ல ஃபைனல் போனாங்க. பட் பாகிஸ்தான் கூட இந்தியா தோத்துருச்சு. இமாலய இலக்க நோக்கி பாகிஸ்தான் கூட போனது. பட் பாகிஸ்தான் சூப்பரா பவுலிங் போட்டு பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் கொரோனா டைம்லனால சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர முடியல. இப்ப இந்த கோப்பைய நம்ம ஜெயிச்சதும் போதும். ஒரு 3 டைமா நம்ம கோப்பைய ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் லிஃப்ட் பண்ணதும் போதும். எல்லா இடத்துலருந்தும் விமர்சனங்க. அதுவும் சோயப் அக்தர் இருக்கார்ல. ஸோ அவரு நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. என்ன வீடியோ வெளியிட்டிருந்தாருன்னா, பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுது. பட் இந்தியா ஆடுற மேட்ச் எல்லாமே எங்கன்னா துபாயில தான் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஐசிசி அப்பயே அறிவிச்சுட்டாங்க. அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான் மத்த எல்லா டீமும் விளையாண்டாங்க. இந்தியா ஆடுற மேட்ச் மட்டும் பாகிஸ்தான்ல இருந்து நீங்க துபாய்க்கு போயிட்டு தான் நீங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லா டீமும் ஓகே சொன்னாங்க. நேத்து ஃபைனல்ல வின் பண்ணாங்கல்ல. ஸோ இந்தியா 3 டைம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரசன்டேஷன் செரமனில யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவரு இருந்தாரு. ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா இருந்தாரு. அதுக்கப்புறம் பிசிசிஐ பிரசிடென்ட்டும் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆரோன் ஃபின்ச், அதாவது ஆஸ்திரேலியன் முன்னாள் கேப்டன் அண்ட் பேட்ஸ்மேன் இருக்காருல்ல. ஸோ அவரும் இருந்தாரு. ஆனா, அந்த துபாய் பிரசன்டேஷன் ஃபைனல் பிரசன்டேஷன்ல பாகிஸ்தான் நாட்டுலருந்து யாருமே நீங்க யாருமே இல்ல. ஆக்சுவலா அங்க பாகிஸ்தான் நாடு தான் ஹோஸ்ட் பண்ணுது. ஹோஸ்ட் பண்ற நாட்டுல இருந்து எந்த ஒரு பிளேயர்ஸுமே அந்த துபாய் ஸ்டேடியத்துல ஃபைனல்ல இல்ல. அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் செரமனில கூட பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அவரோட Instagram பேஜ்ல அவரு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்திருக்காரு. ஆப்வியஸா இதுக்கு நம்ம அஃபென்ஸ் தெரிவிக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுது. ஹோஸ்ட் பண்ற இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கும்ல. ஸோ அதனால அவர தனியா அவரோட ஆதங்கத்த அவரு வீடியோவா தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு இடத்துல இவரு அ பாகிஸ்தான்ல ஒரு பவுலர் இருப்பார்ல. ஸோ வாசிம் அக்ரம் சரிங்களா? ஸோ அவரு சூப்பரான பவுலரு. அவரு என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, துபாய்லன்னு கிடையாது. இந்தியா பாகிஸ்தானுக்கு போயிட்டு விளையாண்டாலுமே பாகிஸ்தான் இந்தியா தான் வின் பண்ணியிருக்கும்னு சொல்லிட்டு அவரு தெரிவிச்சிருந்திருக்காரு. என்னதான் இருந்தாலுமே இந்தியா கரண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாசிம் அக்ரம் அவருக்கு தனியா அவர் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்திருக்காரு. இந்த மாரி ஏகப்பட்ட இடத்துல கடும் விமர்சனத்தையும் தாண்டி தான் இந்தியா இந்த கோப்பைய லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஐசிசி இந்தியாவுக்கு சாதகமா செயல்படுது. எல்லா மேட்சும் துபாய்ல வச்சிருக்காங்க. ஏன் அபுதாபில வச்சிருக்கலாம். ஒரு மேட்ச் ஷார்ஜால வச்சிருக்கலாம். எல்லா மேட்சும் நீங்க துபாய்ல வச்சு அதுவும் ஒரே பிட்ச், ஒரே ஹோட்டலு, ஒரே இது. எந்த ஒரு டிராவலுமே இல்லாம ஒரே கிரவுண்ட்லயே நீங்க வச்சு கோப்பைய நீங்க தூக்கி குடுத்துருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல கிரிட்டிசிசம். அதாவது இப்ப நீங்க ஜெயிக்கிற வரையுமே யாரும் பேச மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, அந்த பொறாமையில கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது மாரி நெறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்தியா லிஃப்ட் பண்ணி இன்னைக்கு ஹேப்பியா இருக்காங்க. ஸோ 140 crore பீப்பிளுமே இப்போ ஹேப்பியா இருக்காங்க. நானே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஐசிசிக்கு இந்தியாவுக்கு சாதகமா தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டு. பட் அது உண்மதான். ஆக்சுவலா நீங்க இது நம்ம அன்ஃபேர் தான். அன்ஃபேர் வின்னர் தான் நாம சொல்ல முடியும். பட் இருந்தாலுமே ஒரே பிட்ச்ல நீங்க ஆடுனாலுமே பை நியூசிலாந்து வின் பண்ணியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? பரவால்லப்பா நியூசிலாந்து நல்லா இது பண்ணியிருப்பாங்க. இதே இந்தியா வின் பண்ணதுனால நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதே நியூசிலாந்து வின் பண்ணியிருந்தா கண்டிப்பா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நியூசிலாந்து சூப்பரா ஆடியிருக்காங்க. அதனால வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. அப்ப இந்தியாவும் சூப்பரா ஆடி தானே வின் பண்ணாங்க. ஸோ இது நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அன்ஃபேர் தான். பட்
அக்செப்ட் இட். பிகாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியா வந்து வின் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 2027ல வந்து வேர்ல்டு கப்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலாம் நடக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அங்க போயிட்டு நம்ம வந்து இது பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். இப்ப இது எல்லாமே நெறைய பேர் வந்து இந்த மாரி வந்து விமர்சனத்தை தாண்டி, நெறைய ரூமர்ஸ் சோசியல் மீடியால போயிட்டு இருந்தது. என்ன ரூமர்ஸ் போயிட்டு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா, அப்புறம் விராட் கோலி, அப்புறம் வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்கார்ல. ஸோ அவரு தான் வந்து வின்னிங் ஷாட் அடிச்சாரு. ஒரு அவங்க ரிட்டயர்மென்ட் ஆக போறாங்க. இந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஓடிஐல ரிட்டயர்மென்ட் வந்து சொல்லப் போறாங்கன்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல இருந்து ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. இதுக்கு வந்து ஏன் இப்படி ரூமர்ஸ் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 2024ல T20 வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா வந்து வின் பண்ணுது. வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 3 பேருமே வந்து சேம் டைமே வந்து அறிவிச்சிருந்தாங்க. நான் வந்து T20ல ரிட்டயர்மென்ட் ஆகப் போறேன்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் வந்து இவங்க 3 பேருமே வந்து ரிட்டயர்மென்ட் வந்து அறிவிக்கப் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து ஒரே ஒரு பதில் என்ன சொன்னாங்கன்னா, நேத்து வந்து ரவீந்திர ஜடேஜாவன் "நோ அன்னெசசரி டிராமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சாரு. ஸோ ரிட்டயர்மென்ட் கிடையாது. அதே மாரி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ரோஹித் சர்மாவும் வந்து ரிட்டயர்மென்ட் கிடையாதுன்ட்டாரு. அதே மாரி வந்து விராட் கோலியும் வந்து "நோ ரிட்டயர்மென்ட்" அப்படின்னு அன்டில் 2027 பிகாஸ் 2027ல தான் வந்து வேர்ல்டு கப் வந்து நடக்கப் போது. அந்த வேர்ல்டு கப்க்கு அதுவரையும் நாங்க வந்து விளையாடுவோம். பிகாஸ் வந்து ஃபிட்னஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஃபிட்னஸ் முக்கியம். ஃபிட்னஸ் இல்லன்னா கண்டிப்பா வந்து நீங்க 20 ஏஜ்லயே விளையாட முடியாது. ஃபிட்னஸ் இருந்தா 40 ஏஜ் வரையும் நீங்க விளையாடலாம். லைக் வந்து ஐபிஎல்ல டோனி விளையாண்டுட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த மாரி. ஸோ ஃபிட்னஸ் தான் முக்கியம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கு. ஸோ நாங்க 2027 வரையும் வந்து நாங்க வந்து விளையாடுவோம். வேர்ல்டு கப் ஜெயிச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க வந்து ரிட்டயர்மென்ட் ஆகப் போறோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க தனியா வந்து அவங்க சூசகமா வந்து அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. நோ ரிட்டயர்மென்ட். ஸோ இவங்க 3 பேருமே வந்து ரிட்டயர்மென்ட் ஆகப் போறது கிடையாது. ஸோ இந்த மாரி ரூமர்ஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்ல. அதுவும் இந்த ஃபைனல் அன்னைக்கு தான் வந்து எல்லா இடத்துலருந்து ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்தது. இந்தியா வந்து தோத்தாலும், ஜெயிச்சாலும் இவங்க 3 பேர் வந்து ரிட்டயர்மென்ட் ஆகப் போறாங்க. கடைசி ஓடிஐ இதான் வந்து ரோஹித்துக்கும், வீராட்க்கும், ரவீந்திர ஜடேஜாக்கும் பிகாஸ் வந்து ஏஜ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துலருந்து வந்து நமக்கு ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து சிம்பிளா வந்து ஆன்ஸர் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து 2027 வரையும் நாங்க வந்து விளையாட போறோம்ன்னு சொல்லிட்டு. பட் கேப்டன்ஷிப்ப வந்து மாத்திருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஆமா. அட்வான்டேஜ் வந்து இந்தியாக்கு தான். பட் அந்த அட்வான்டேஜ் வந்து இந்தியா வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அத தான் நாம வந்து பார்க்கணும். இப்ப இதே அட்வான்டேஜோட ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரி வந்து சேம் பிட்ச்லயே ஆடுது, சேம் கிரவுண்ட்லயே ஆடுது. பட் இருந்தாலுமே வந்து செமிஸ் கூட வந்து அவங்களால வந்து போக முடியலன்னா, நாம என்ன சொல்லுவோம்? அவங்க வந்து ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால தானே அவங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஒரே பிட்ச்லயே ஆடுறாங்க, ஒரே கண்ட்ரிலயே அதுக்கப்புறம் வந்து ஒரே இது எந்த ஒரு ட்ராவலுமே இல்ல. எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவங்களுக்கு ரெஸ்ட்ன்றது இல்லவே இல்ல. டெய்லி வரலாம், போனா பிராக்டிஸ் பண்ணலாம். அப்டின்ட்டு இருந்தும் அவங்க வந்து செமி ஃபைனல்ஸ்க்கு வரலன்னா, நம்ம அந்த டீம தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். பட் எல்லா அட்வான்டேஜும் இருந்து, அவங்க வந்து டிராவல் இல்லாம அவங்க வந்து ஒரே இதுல ஆடி ஜெயிச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க ஆடி அவங்க வந்து ஒரு பேஷனோட இருந்ததுனால தான் வந்து கப்பு ஜெயிக்க முடிஞ்சதே தவிர, அவங்க வந்து சும்மா ஏனோ தானோ நமக்கு தானே அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயும் போய் டிராவல் பண்ண தேவையில்ல. ஸோ எல்லா கண்ட்ரியும் நம்மள தேடி தான் வருதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தோம்னா, பிராக்டிஸ் பண்ணாம இருந்தோம்னா ஜெயிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பா வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ அததான் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ 3 டைமா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து வின் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரே கிரவுண்ட்லயே வந்து அவங்க வந்து எல்லா பிட்ச்லயுமே ஆடி அதுவும் அந்த கிரவுண்ட்ல மொத்தம் 4 பிட்ச் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரே மேட்ச்சு ஒரே பிட்ச்லயே தான் அந்த 4 மேட்ச் ஆடுனாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே வந்து ஒவ்வொரு பிட்ச வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து விளையாண்டாங்க. ஸோ ஃபைனல்ல வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்பின் ட்ராக் தான். பட் என்னதான் இருந்தாலுமே வந்து நியூசிலாந்தும் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா நியூசிலாந்தால வந்து கப் வந்து ஜெயிக்க முடியல. பிகாஸ் வந்து 251 ரன்ஸ் இன்னும் ஒரு 30 ரன், 40 ரன் வந்து எக்ஸ்ட்ரா 300 ரன்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து நியூசிலாந்து வந்து வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆப்வியஸா வந்து பிகாஸ் ஸ்பின் ட்ராக். ஸோ 20 ஓவருக்கு அப்புறம் வந்து பால் பேட்டுக்கு வராது. ஸோ நம்ம வந்து ரன்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். 300 ரன்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா, நியூசிலாந்து கண்டிப்பா வந்து இந்தியா வந்து அப்பயே வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னொரு ஒரு இது ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 ஓவர்ஸ்ல 100 ரன்ஸ் அடிச்சுட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து 10 ஓவர்லயே வந்து நியூ பால்லயே வந்து 6, 4 அடிச்சதுனால தான் வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து ஈஸியா அந்த ரன்ஸ வந்து சேஸ் பண்ண முடிஞ்சது. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து சேஸ் பண்ணியிருக்க முடியாது. இதே 10 ஓவருக்குள்ளயே ஒரு 2 விக்கெட், 3 விக்கெட் வந்து இந்தியா இழந்திருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து ஆப்வியஸா நியூசிலாந்து வந்து கண்டிப்பா வந்து லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எனிவே இந்தியா வந்து கப்பே ஜெயிச்சிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து நெறைய கிரிட்டிசிசம், நெறைய விமர்சனத்தை தாண்டி தான் வந்து இந்த கப்ப ஜெயிச்ச மாரி நமக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஸோ இனிமேட்டுக்கு இன்னும் எத்தன பேர் வந்து இந்தியா பத்தி வந்து இது பண்ண சொல்லப் போறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வின்ன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கோப்பை ஜெயிச்சதும் போதும், எல்லா இடத்துலருந்தும் விமர்சனம். அதுக்கப்புறம் இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரையும் லெட்ஸ் சில். டாடா, பாய் பாய். சி யூ காய்ஸ்.